ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மயங்கொலி சொல்லகராதியில் நம்ம இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு ரிமைனிங் உள்ளதை முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். ஓகேவா? உள் அப்படின்னா தேங்காய் உரிக்கும் கருவி தான் என்ன? உள். சரியா? எந்த இல் வருது, எந்த லகரம் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உள், உள்ளே, உள்ளம், நினை, கிணற்றுள், இதெல்லாம் நமக்கு மேக்ஸிமம் உள் அப்படிங்கக்கூடிய பொருளை தருது. நமக்கு தெரியாதது அப்படின்னா உள் அப்படிங்கக்கூடிய நமக்கு வந்து வார்த்தைக்கு மலை அப்படிங்கக்கூடிய பொருளும் இருக்குது, மலை இருக்குது இல்லையா? மலை, மறை அப்படின்னு ரெண்டு பொருள் இருக்குது. இது நமக்கு தெரியாது. ஓகேவா? அதனால பார்த்துக்கணும். உள்கு எந்த லகரம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, உள்கு. உள்கு அப்படின்னா இது நிறைய செயலில் வந்திருக்கும். உள்கு அப்படிங்கிறதுக்கு ஆயம், சுங்க வரி, வரி செலுத்துவோம் இல்லையா? அதை நமக்கு வந்து குறிக்கக்கூடியதான் என்னது? உள்கு இருக்குது. உள்கு. ஓகே, இது பொது லகரம் சொல்லுவோம் இல்லையா? அந்த உள்குக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நினை, எண்ணு. ஓகேவா? நினைக்கிறது, எண்ணுறது அப்படி சொல்லிட்டு எண்ணுறது அப்படின்னு அர்த்தம். உள்ளம் எந்த லகரம் வந்துன்னு பார்த்துக்கோங்க. உள்ளம். உள்ளம் அப்படிங்கிறது ஒரு கடல் மீனுடைய வகை. ஓகே, மீன் வகையாக இருக்குது. அது மாதிரி வாசற்கால். ஓகே, வாசருக்குள் வாசல். ஓகே, வாசலுடைய கால், அதையும் என்ன அப்படின்பாங்க அப்படின்னா உள்ளம் தானே. ஓகேவா? உள்ளம் அப்படின்னா என்ன பொருள் குறிக்குது, எந்த லகரம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. உள்ளம் அப்படின்னா கடல் மீன் வகை. ஓகே, வாசல் கால் அப்படிங்கக்கூடிய பொருளை குறிக்கதா இருக்குது. உள்ளம். ஓகே, உள்ளம், இந்த உள்ளம் அதாவது பொது லகரத்தில் வரக்கூடிய உள்ளம் அப்படின்னா நமக்கு மனம், எண்ணம், அகசான்று, அறிவியல், ஊக்கம் அப்படிங்கக்கூடியதை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது. இது உள்ளம் அப்படிங்கிறது. உள்ளி. ஓகேவா? எந்த லகரம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. உள்ளி அப்படின்னா நமக்கு அந்த வெங்காயப்பூ அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா மெலிந்த ஆளை நம்ம உள்ளின்னு சொல்லுவோம்மா. ஓகே, உள்ளி அப்படின்னா மெலிந்த நுகர்ந்த ஆளை உள்ளி அப்படிமா. மெல்லியது, மெல்லியதாக இருக்கிறது உள்ளியா. அதுக்கு மாதிரி உள்ளிக்கு வேறு என்ன பொருளும் இருக்குது அப்படின்னு பார்த்தா மதில் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. உள்ளி, ஒல்லி. சரியா? ஓகே, மெல்லிஸாக இருக்கிறத அதை சொல்கிறாங்க. தலை. உள்ளிக்கு மதில், தலை அப்படிங்கக்கூடிய பொருளும் இருக்குது. ஓகே, என்னது? மதில், தலை அப்படிங்கக்கூடிய பொருள் உள்ளிக்கு இருக்குது, தெரிஞ்சுக்கணும். ஓகே, பொது லகரக்குள்ளேயே உள்ளியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை பூண்டு, வெங்காயம், உள்ளி விழா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரியா? பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளி எந்த லகரம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. உள்ளி அப்படின்னா நமக்கு மெல்லியது அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளும் இருக்குது. அது கூட என்ன அப்படின்னு பார்த்தா மதில், தலை அப்படிங்கக்கூடிய பொருளும் இருக்குது. ஓகே, உள்ளி அப்படிங்கிறதுக்கு மெல்லியது, மதில், தலை அப்படின்னு பொருள் இருக்குது. உள்ளி. ஓகேவா? பொது லகரத்தில் வரக்கூடிய உள்ளியாக இருந்துச்சுன்னா வெங்காயம், பூண்டு அதெல்லாம் என்ன குறிக்கக்கூடியதாக இருக்குது, பார்த்துக்கணும். ஓகேவா? உள்ளி அப்படின்னு ஒரு விழாவையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. உள்ளு அப்படின்னா என்ன அப்படின்னா உள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கான். உள் நம்ம உள் பார்த்தோம் இல்லையா? தேங்காய் இருக்கக்கூடிய வந்து கருவி, அதை நம்ம உள் அப்படின்னோம். அது மாதிரி கழு அப்படிங்கக்கூடியதும் உள்ளு. உள்ளு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் இருக்குது? உள், கழு அப்படின்னு ரெண்டு பொருள் இருக்குது. சரியா? உள்ளு பொது நோக்கு வந்து லகரமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எண்ணு, உள்ளான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எண்ணு எதுக்கு? உள்ளு அப்படிங்கிறதுக்கு எண்ணு, உள்ளான் அப்படின்னு பொருள் இருக்குது. உலகு. உலகு அப்படின்னா என்னது? உலகம், உயர்ந்தோரை குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரியா? எந்த லகரம் வருதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க. உலகு அப்படின்னா உயர்ந்தோர், உலகம். ஓகே, உலகம். இது நிறைய நம்ம செயலில் பார்த்துருப்போம் இல்லையா? திருக்குறள்லாம் வரும் இல்லையா? அதை பார்த்துக்கணும். உலகு பொது லகரம் வந்துச்சு அப்படின்னா உலகுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யாழின் தண்டு. யாழ் இருக்கும் இல்லையா? யாழுடைய தண்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எந்த லகரம் வந்துட்டு பொது லகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த உலகுக்கு என்ன பொருள் இருக்குது? யாழுடைய தண்டை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஊர் நோக்கு வந்து ஒழுங்கு, ஊர் ஒழுங்காக குறிக்கக்கூடியதாக இருக்குது. என்னது? உலகு. சரியா? அதுக்கப்புறம் உளம் அப்படின்னா என்ன? உளம் எந்த லகரம்னு பார்த்துக்கோங்க. உளம் அப்படின்னா திரட்சி. ஓகே, திரட்சி திரண்டுட்டு வருது அப்படி சொல்லுவோம் அந்த திரட்சி. அதுக்கப்புறம் உருண்டு திரண்ட நோக்கு வந்து கல்லை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, இது உளம். உளம் அப்படின்னா வலிமையை குறிக்கக்கூடியதா. அதுக்கப்புறம் பிணம், நீர், காற்று, துன்பம், பட்டாடை, அச்சக்குறிப்பு, வாசல், அகலம் அப்படின்னு சொல்லிட்டு உளம்க்கு நிறைய பொருள் இருக்குது. ஓகேவா? அதனால் பார்த்துக்கணும். உளம் அப்படின்னா என்னது? திரட்சி, உருண்டு திரண்ட கல், வலிமை, வலிமை, பிணம், நீர், காற்று, துன்பம், பட்டாடை, அச்சக்குறிப்பு, வாசல், அகலம் அப்படின்னு சொல்லிட்டு உளம்க்கு நிறைய பொருள் இருக்குது, பார்த்துக்கணும். அதுவே பொது லகரத்தில் வரக்கூடிய உளமாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளம், கருத்து, முயற்சி, மார்பு, உள்ளிடம் அப்படிங்கக்கூடியதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. எந்த
எந்த லகரம் பொது லகரம் வந்துருந்துச்சுன்னா. ஓகே, அதாச்சு நம்ம எந்த லகரம் வருது அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக நம்ம இது பண்ணணும். ஓகேவா, உளம்க்கு நிறைய பொருள் இருக்குது. ஓகே, திரட்சி, வலிமை. வலிமை அப்படிங்கிறக்கூடியது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இது உளம் அப்படின்னா வலிமை அப்படிங்கக்கூடிய பொருள் இருக்குது. அது மாதிரி நீர், காற்று, ஆகாயம். காற்று இல்லை, காற்று இருக்குது, ஆகாயம் இல்லை. ஓகேவா, நீர், காற்று. அதுக்கப்புறம் துன்பம், பட்டாடை, அச்சுக்குறிப்பு, அகலம், வாசல் அப்படிங்கிறத குறிக்கதாக இருக்கணும். ஓகேவா, பார்த்துக்கோங்க. உளம்புதல் அப்படின்னா என்ன அப்படின்னா அலம்புதல். ஓகே, ஒலித்தல். உளம்புதல் அப்படின்னா ஒலிக்கிறது அப்படி சொல்லுவோம் இல்லையா, சவுண்டு, ஆரவாரம் பண்ணுறது. அழுப்புதல் அப்படி சொல்லுவோம். ஓகே, என்னது அழுப்புதல். என்னது உளம்புதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒலித்தல். ஓகே, சவுண்டு, நல்லா என்ஜாய் பண்ணுறது, ஆரவாரம் பண்ணுறது. அழுப்பு அப்படிங்கக்கூடிய பொருளை தருது. ஓகே, உளம்புதல். ஓகே, பொது நோக்கு வந்து பொது லகரம் இல்லை, சிறப்பு லகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா பல ஒலிகள் நோக்கு கலந்தொழித்தலை குழம்புதல். ஓகே, பல ஒலிகளை கலந்து ஒழித்ததுனால குழம்புறது இருக்கு இல்லையா, அதான் சிறப்பு நோக்கு வந்து லகரம் வந்துருந்துச்சுன்னா உளம்புதல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குழம்புறது அப்படி சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, உளம்புதல் அப்படின்னா ஓகே பார்த்துக்குவோம் எந்த லகரம் வருதுன்னு. பொது லகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா என்னது அழைத்தல். ஓகே, அழைத்தல். ஓகே, அலக்கரிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாச்சும் அங்கேயும் நோக்கு வந்து அலக்கரிக்கிறது, அதாவது அதுக்கப்புறம் ஓலமிடுதல், அதான் சவுண்டு விடுறது, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா அழைத்தல். ஓலமிடுதல் என்னது உளம்புதல், பொது லகரமாக இருந்துச்சு அப்படின்னா. உலர் அப்படின்னா உலர். ஓகே, காய வைக்கிறது, அதை நம்ம உலர்த்தல் அப்படின்னு. ஓகே, பொது லகரத்தில் வரக்கூடிய உலர் அப்படின்னா என்ன அர்த்தம், வாழ்கின்றார், உடையவர், உடந்தை அப்படின்னு அர்த்தம். ஓகே, உலர் அப்படின்னா என்னது பொது நுகு லகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா வாழ்கின்றார், உடையவர், உடந்தை. ஓகே, உலர்தல் எந்த லகரம்னு பார்த்துக்கோங்க. உலர்தல் அப்படின்னா காய்தல், வாடுதல், அழிதல் அப்படிங்கக்கூடிய பொருள் இருக்குது. ஓகேவா, பொது லகரத்தில் வரக்கூடிய உலர்தலாக இருந்ததுன்னா கோதுதல், தலை கோர்தல் இருக்கு இல்லையா, ஸோ அசைத்தல், பூசுதல், சிந்துதல், கலக்குதல், பரப்புதல், தடவுதல், யாழ் முதலியன இசைத்தல், இது உலர்தல் அப்படின்னா. ஓகே, பொது லகரம் வந்துருந்துச்சுன்னா என்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரியா, ஓகே, எந்த லகரம் அப்படின்னு. உளறல் அப்படின்னு என்ன அர்த்தம், கடுஞ்சினம், ஓகே, உளறல் அப்படின்னா கடுஞ்சினம், வற்றல், காய்தல் அப்படிங்கக்கூடிய பொருளை குறிக்க தான் இருக்குது. உளறல் எந்த லகரம்னு பார்த்துக்கோங்க, எந்த ரகரம்னு பார்த்துக்கோங்க. சரியா, இதில் உளறல் அப்படின்னா நமக்கு இடையின ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா கடுஞ்சினம், வற்றல், காய்தலை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதுவே வல்லின ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா அது எதை குறிக்கக்கூடியதாக இருக்குது, தடுமாற்ற நோக்கு வந்து பேச்சு, பேர் நோக்கு வந்து ஓகே பேரொலி, அதான் குறிக்கக்கூடியதாக இருக்குது. குழப்பமாக பேசுகிறது, அதான் உளறல் அப்படி சொல்லிட்டு. என்ன வருது, இடையின நோக்கு வந்து ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா உளறலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கடுஞ்சினம், வற்றல், காய்தல். அதுவே நோக்கு வல்லின நோக்கு வந்து உளறல் அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா தடுமாற்ற பேச்சு, பேரொலி, குளறுபடியான நோக்கு பேச்சை குறிக்கக்கூடியதாக இருக்குது. உளறுதல் லகரத்தை பார்த்துக்கோங்க. உளறுதல் அப்படின்னா காய்தல், வற்றுதல், சினம், தடுமாறுதல் அப்படின்னு. அதுவே நோக்கு சிறப்பு லகரம் வந்துச்சு அப்படின்னா உளறுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா கலங்குதல், சுழலுதல், உலாவல். ஓகேவா, என்னது கலங்குறது, சுழலுறது, உலாவல் அப்படிங்கிறதான் என்னது பொது நோக்கு வந்து லகரம் வந்துருந்துச்சு அப்படின்னு. சரி, சிறப்பு லகரம் வந்துருந்துச்சுன்னா உலாறுதலுக்கு என்ன பொருள் இருக்குது, என்ன பொருள் இருக்குன்னு பார்த்துக்குவோம். கலங்குதல், சுழலுதல், உலாவல் அப்படின்னு. அதுவே பொது லகரம் வரக்கூடிய உளறுதல் அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா உளறுதல் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா குளறுபடியான பேச்சு, ஆராவரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். உழவு அப்படின்னா உழவு அப்படின்னா அங்கேயும் உலாவு அப்படிம்பாங்க. உலாவு அப்படின்னா உலாவி நோக்கு வந்து வா அப்படின்னு. பொது நோக்கு வந்து பொது லகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா உலாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உலாவு செய்தல் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். உலாவு சொல்லுதல் அப்படின்னு. உலாவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொது லகரம் வந்துருச்சு அப்படின்னா உழவு நோக்கு சொல்லுதல், உழவு சொல்கிறது அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஒட்டுற மாதிரி உழவு சொல்கிறது அப்படின்னா அது. ஓகே, உலாவு. ஓகே, எந்த லேண்ட் பார்த்துக்கோங்க, இல்லை என்ன லகரம்னு பார்த்துக்கோங்க. சரியா, பொது லகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா உழவு அப்படின்னா என்னது உழவு பேசுகிறது. ஓகே, சொல்லுதல். ஓகே, உழவு சொல்லுதல் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். அதுவே நோக்கு வந்து நமக்கு இந்த லா வந்துருந்துச்சுன்னா உலாவி நோக்கு வந்து வா அப்படின்னு அர்த்தம். உழு அப்படின்னா உழு அப்படின்ட்டுருக்கு. அதுவே நமக்கு
என்ன அப்படின்னு பார்த்தா சிறப்பு நுகு லூ. ஓகே, சிறப்பு லகரத்தில் வரக்கூடிய லூ வந்துருந்துச்சு அப்படின்னா ஓகே பிள்ளை பூச்சு. உழு அப்படின்னா பிள்ளை பூச்சு, மென்மை, வளவளப்பு, உளவிசை அப்படின்னு அர்த்தம். ஓகே, உழு பொது நுகு வந்து லகரத்தில் வரக்கூடிய லூ வந்துருந்துச்சு. உழு அப்படின்னா என்னது உளுந்து. அரிக்கும் நுகு வந்து புழுவை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, அரிக்கும் புழு. ஓகே, உழுக்குதல். உழுக்குதல்னா என்னது உழுக்கிறது. அதுக்கப்புறம் நுகு வந்து அசைத்தல், நடுங்குதல், உழுக்குதல். ஓகே, உழுக்குதல் என்னது உழுக்குதல். உழுக்குதல் அப்படின்னா குலுக்குறது, அசைதல், எனக்கு நடுங்குதல். எந்த லூன்னு பார்த்துக்கோங்க என்ன லகரம் வருதுன்னு. ஓகேவா, உழுக்குதல். அதுவே எனக்கு பொது லகரத்துக்கு வரக்கூடிய லூ வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உழுக்குதலுக்கு நெளிதல், சுளுக்குதல், மெருகிடுதல். என்னது நெளிதல், சுளுக்குதல், மெருகிடுதல். என்னது மெருகிடுதல். ஓகேவா, உலை. உலைனா என்ன அப்படின்னா உலை சோறு. ஓகே, உலையில் கொதிக்க சோறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உலை. ஓகே, உலை வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். உலைனா சோறு. எந்த லகரம்னு பார்த்துக்கோங்க. நெருப்பு மூட்டப்பட்ட அடுப்பு, கொல்லன், அதான் உலை. எந்த லை வருதுன்னு பார்த்துக்கோங்க என்ன லகரம் வருதுன்னு. உலை சிறப்பு லகரம் வந்துச்சு அப்படின்னா உலை அப்படிங்கிறதுக்கு நமக்கு வேலை செய் அப்படிங்கிறது பொருள் நமக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். அது கூட சேர்ந்து வேறு என்ன பொருள் இருக்குது அப்படின்னா உலை அப்படின்னா ஆண் நுகு வந்து மயிர், அதுக்கப்புறம் அழுகை நுகு வந்து ஒளி. ஓகே, அப்படின்னு 2 அணாவாக குறிக்கக்கூடியதாக இருக்குது. உலை அப்படிங்கிற பொது நுகு வந்து லை வந்துருந்துச்சு அப்படின்னா லகரத்தில் வரக்கூடிய லை வந்துருந்துச்சு அப்படின்னா பொது இல்லை சிறப்பு நுகு லகரத்தில் வரக்கூடிய லை வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் உழைக்கிறது அப்படின்னா என்ன தெரியும், வேலை செய்கிறதுன்னு தெரியும். அது கூட சேர்ந்து வேறு என்ன பொருளும் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஓகே ஆண் மயிர், அதுக்கப்புறம் நல்ல ஒலி சவுண்ட். ஓகே, அழுகை நுகு வந்து ஒலி இருக்குது இல்லையா, அதுவும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. உலை. ஓகே, பொது லகரத்தில் வரக்கூடிய லையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிங்கம், குதிரை, சிங்கம் முதலியவற்றுடைய பிடரி மயிர். ஓகேவா, அதாச்சு முடி இருக்கு இல்லையா அதை குறிக்கும் உலை. ஓகே, எந்த உலைன்னு பார்த்துக்கோங்க. சிறப்பு நுகு வந்து லை வந்துருந்துச்சு அப்படின்னா வேலை செய்கிறது. அது கூட சேர்த்து என்ன பொருளும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்கிறது ஒன்று இருக்குது. அது கூட சேர்த்து வேறு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம் அழுகை நுகர்ந்து ஒளி, ஆண் நுகர்ந்து மயிரை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதுவே நமக்கு பொது லகரத்தில் வரக்கூடிய உலையாக இருந்துச்சு அப்படின்னா குதிரை, சிங்கம் முதலியவற்றுடைய பிடரி மயிரை குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரியா, உளைச்சல். உளைச்சல்னால் நமக்கு என்ன மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த உளைச்சல் தான் எந்த லகரம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. கலக்கமாக இருக்குது அப்படின்னு. ஓகே, உளைச்சல். ஓகே, உளவு, வருத்தம். ஓகேவா, சிறப்பு நோக்கு வந்து லகரம் வந்துருந்துச்சு. சிறப்பு நோக்கு வந்து உளைச்சல் எந்த லை வருதுன்னு பார்த்துக்கோங்க, எந்த லகரம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. உளைச்சல் அப்படின்னா கலக்கம், அலைவு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது உளைச்சல் அப்படிங்கிறதுக்கு. அதுவே பொது நுகல் ஐயா இருந்துச்சு அப்படின்னா உளைச்சலுக்கு என்ன பொருள் அப்படின்னா உழைவு, வருத்தம், குடைவு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கால் வளையுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குடைவுக்கு அது குடைவு. சரி, அதுக்கு என்ன லை வருது அப்படின்னு என்ன லகரம் வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. உழைத்தல். ஓகேவா, உழைத்தல், அழைத்தல், அழித்தல், கெடுத்தல், களைத்தல். ஓகேவா, உழைத்தல். ஓகே, உழைத்தல் எந்த லை வருது, சிறப்பு லகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே லை வந்துருந்துச்சுன்னா வேலை செய்தல், வருந்துதல், பாடுபடுதல், ஈட்டுதல். சரியா, அதுவே பொது நோக்கு லையாக வந்துருந்துச்சு அப்படின்னா உழைத்தலுக்கு வருந்துதல், வெறுத்தல், ஒழித்தல், ஊளையிடுதல், யாழ் ஒழித்தல், சிந்துதல், தடவுதல். ஓகே, என்ன லகரம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்துக்கணும். உழைப்புனா என்ன? ஓகே, அழைப்பு, முறி அடிப்பு, அழிவு, ஒழிப்பு. சரியா, உழைப்பு முயற்சி, ஈட்டம், பாடுபடுதல், ஊதியம் பெறுதல், சுறுசுறுப்பு. ஓகே, இது சிறப்பு நோக்கு வந்து லை. ஓகே, உழைப்பு வந்துருந்துச்சு அப்படின்னா. அதுவே பொது நோக்கு உழைப்பாக இருந்துச்சு அப்படின்னா அழைப்பு, ஒழிப்பு, குடல் நோக்கு வந்து குடைச்சல். ஓகே, உடல் நோக்கு வந்து குடைச்சல், வருத்தம். ஓகே, உடல் குலைச்சலுக்கு எந்த லை வருது அப்படின்னு பார்த்துப்போம். சரி, எந்த லகரம் வருது அப்படின்னு பார்த்துருக்கணும். அது மாதிரி நமக்கு உழைப்பு, அதாச்சும் உழைப்பு அப்படிங்கக்கூடியதுக்கு என்னென்ன பொருள் தருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரி, எந்த லகரம் வந்திருக்கு அப்படிங்கிற கரெக்டாக பார்த்துக்கோங்க. உழைவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அழிவு, கலக்கம், ஊக்கக்குறைவு, நடுக்கம், வறுமை, தோல்வி, அலைவு. ஓகே, உழைவு யாழின் நுகுன் உள்ளோசை. யாழின் உள்ளோசையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. எந்த லை அப்படின்னு பார்த்துக்கோங்க. என்ன லை? ஓகே, உழைவு. நம்ம ஆல்ரெடி நிறைய நோக்கு யாழின் உள்ளோசை அப்படின்னா எந்த லை வருது, சிறப்பு நுகல் அகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா
என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரியா? உழைவு அப்படின்னா யாழின் உள் ஓசையா. உழைவு பொது நோக்கு வந்து உழைவு வந்துருந்துச்சு அப்படின்னா, உடல் நோக்கு வந்து அதில் உள்ள லைவ் வந்துருந்துச்சு அப்படின்னா உடல் வருத்தம், மன வருத்தம், வலி, குறைவை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? உவன் உவன் அப்படின்னா தன்னகரத்தில் வரக்கூடிய உவனாக இருந்துச்சு அப்படின்னா மேலிடம் அந்த நாடு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. என்னது? மேலிடம் அந்த நாடு. ஓகே, அதுவே நோக்கு ரன்னகரத்தில் வரக்கூடிய உவனாக இருந்துச்சு அப்படின்னா அவன் ஆண். ஓகே, ஆண்பால் விளக்க நிற்கும் உயர்திணை நோக்கு வந்து பெயர். முன் நிற்பவன். அதுக்கப்புறம் உன் விடத்தான், நடுவில் உள்ளான். நம்ம அப்படிங்கக்கூடிய சுற்றெழுத்தை பார்த்துருப்போம். ஓகேவா? சேமைக்கும் அதாவது தூரத்துக்கும் அருகில் இருக்கிறதுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் அப்படிங்கக்கூடிய சுற்றெழுத்து நம்ம பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? உவன் அப்படின்னா மொத்தத்தில் ஆண்பால் குறிக்கக்கூடிய உயர்திணை நோக்கு வந்து பெயரில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நடுவில் உள்ளதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? ஊன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா தன்னகரத்தில் வரக்கூடிய ஊனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உணவு, சாப்பிட்றது, சோறு உண்ட, தின்ற, உண்ணுதல் பொருள் குறிக்குது. அதுவே நோக்கு வந்து ரன்னகரத்தில் வரக்கூடிய ஊனாக இருந்துச்சு அப்படின்னா ஊன். ஓகே, ஊன் அப்படின்ட்டுருக்கு. தன்னகர ஊனாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பாடு. சாப்பாடு அதுக்காக சோறு, உண்ட, தின்ற, உண்ணுதல் அப்படிங்கக்கூடிய செயலை குறிக்குது. அதுவே நோக்கு ரன்னகரத்தில் வரக்கூடிய ஊனாக இருந்துச்சு அப்படின்னா இறைச்சி இருக்கு இல்லையா? இறைச்சி, உடம்பு, தசையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? ஊனம்னா என்ன? ஊனம் தன்னகரத்தில் வரக்கூடிய ஊனமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாடை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய ஊனமாக இருந்துச்சு அப்படின்னா ரன்னகரத்தில் வரக்கூடிய ஊனம் தான் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு குறைபாடு அப்படி இருக்குது. ஓகே, இருக்கிறத குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஊனமுற்றவர் அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா? ஊனமுற்றவர். அதில் வந்து என்ன மாற்றுத்திறனாளி நம்ம மாற்றிட்டாங்க. அப்போ ஊனமுற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். அப்படின்னா ஊனம் அப்படின்னா குறைபாடு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்கான். சரியா? தமிழில் அதை பார்த்துக்கணும். இப்போ அதை மாற்றுத்திறனாளி மாற்றிட்டோம். சரியா? அது பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஊனம் அப்படின்னா பொதுவாக குற்றம், பழி, தீமை, அழிவு, அப்படிங்கக்கூடிய பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, கொழுப்பு அப்படிங்கக்கூடிய பொருளும் இது ஊனமுக்கு இருக்குது. சரியா? குறைவு, ஊனமுக்கு குறைவு, பழி, குற்றம், கொழுப்பு அப்படிங்கக்கூடிய பொருளும் இருக்குது. ஓகே, இதில் ரன்னகரத்தில் வரக்கூடிய வந்துருந்துச்சு அப்படின்னா அதுவே நோக்கு தன்னகரத்தில் வரக்கூடிய ஊனம் அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நாடை குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரியா? அது மட்டும் இல்லாமல் ஊனம் அப்படின்னா பிணமை குறிக்கக்கூடிய சொல்லாகவும் இருக்குது. சரி, ரன்னகரத்தில் வரக்கூடிய ஊனம். சரியா? பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங் உள்ளதை பிறகு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் கண்டினியூஸாக. ஊனல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாட்டுதல், ஊன்றுதல் அப்படி சொல்லுவோம் இல்லையா? நாட்டுதல் அப்படிங்கக்கூடிய பொருளை தருது. தன்னகரத்தில் வரக்கூடிய ஊனலாக இருந்துச்சுன்னா. ரண்டகரத்தில் வரக்கூடிய ஊனலாக இருந்துச்சு அப்படின்னா ஊனம் அல்லாத, அப்படின்னானது ஊனம் அல்லாத அப்படிங்கிற பொருளை தருது. தன்னகரத்தில் வரக்கூடிய ஊனன் அப்படின்னா மிக நுகர்ந்து உண்போம், அதிகமாக சாப்பிட்றவங்கள ஊனன் அப்படி சொல்கிறாங்க. அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய ஊனனாக இருந்துச்சு அப்படின்னா உடற்குறைபாடு உள்ளவன், ஓகே, முடவன், ஓகே, ஊனாங்கொடி அப்படிங்கக்கூடிய பொருளை தரதாக இருக்குது. ஓகேவா? ஊனி தன்னகரத்தில் வரக்கூடிய ஊனியாக இருந்துச்சு அப்படின்னா நாட்டி, உணவு கொள்பவன் அப்படின்னு பொருள் தருது. அது மாதிரி பாவாட்டுத்தற்கு கவர்கால். ஓகே, கவர்கால் அதாவது பாவாற்றத்திற்கு ஊன்றும் கவர்கால். ஓகே, ஆற்றத்திற்கு, ஓகே, பாவாற்றத்திற்கு ஊன்றக்கூடிய கவர்காலை ஊனி அப்படிங்கிறாங்க. ஊனி அப்படின்னாலே மொத்தத்தில் நாட்டி, அப்புறம் உணவு கொள்வோனை குறிக்கக்கூடியதாக இருக்குது. தன்னகரத்தில் வரக்கூடிய ஊனி. அதுவே ரன்னகர கொழிய ஊனியாக இருந்துச்சு அப்படின்னா உலா மீன் குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, ஒரு மீன் வகையை சேர்ந்ததாக இருக்குது. ஊனி அப்படின்னா ரன்னகரத்தில் வரக்கூடிய ஊனியாக இருந்துச்சு அப்படின்னா உலா மீன். ஓகே, மாந்தன் நுகர்ந்து உடம்பினன் அதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஊரல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஊரல். ஓகேவா? ஊரல் எந்த ரா வருதுன்னு பார்த்துக்கோங்க. இடையின ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா ஊரலுக்கு பரவுதல், பறவை வகையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கிளிஞ்சல், ஏர் அர்க்க குறிக்கக்கூடியதாக இருக்குது. பரவுதல், பறவை நுகு வகை, கிளிஞ்சல், ஏர் அர்க்க அதெல்லாம் குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஊரல். ஓகேவா? வல்லின நோக்கு வந்து ரவா இருந்துச்சு அப்படின்னா ஊரல் அப்படின்னா அதாவது சுரத்தல், ஊறிய நீர், ஊறுவதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? சிவனுக்கு வந்து நுகர்ச்சி, சாறு,
பசை, உயிர், நீர் ஊற்றி இதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. எந்த ரா வந்துருந்துச்சு அப்படின்னா வல்லின நோக்கு வந்து ஊரலாக இருந்துச்சு அப்படின்னா சுரத்தல், ஊறிய நீர், நீர் ஊற்று, சிவன் நோக்கு வந்து நுகர்ச்சி, சாறு, பசை, உயிர். ஓகேவா? அதுக்கப்புறம் ஊரி, இடையின ஊரியாக இருந்துச்சு அப்படின்னா சங்கு, புல்லுருவி, மேகம், இளமை, நத்தை வகை, ஊர்ந்து செல்லும் உயிர் வகை, இதெல்லாம் ஊரி. சரி, அது இடையின ரீ வந்துச்சு அப்படின்னா சங்கு, புல்லுருவி, மேகம், இளமை, நத்தை வகை, ஊர்ந்து செல்லும் உயிர் கருவியை குறிக்கக்கூடியதாக உயிர் வகைகளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. சங்கு, புல்லுருவி, மேகம், இளமை, நத்தை நுகர்ந்த வகை, ஊர்ந்து செல்லும் உயிர் வகை. ஊர்ந்து செல்லக்கூடிய உயிர் வகைகள் எல்லாம் ஊரி. எந்த ரீ வருது? இடையின ரீ. சரியா? அதுவே நோக்கு வந்து வல்லினரியாக இருந்துச்சு அப்படின்னா ஊரி அப்படிங்கிறது ஊறி கிடத்தல். ஊறுறது, அதாவது சுரக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஊரியை குறிக்கக்கூடியதாக இருக்குது வல்லினரியாக இருந்துச்சுன்னா. ஊர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஊர். ஓகே, ஊர் அப்படின்னா ஊர் அப்படிங்கக்கூடிய பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரியா? ஊர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஊர் அப்படிங்கக்கூடிய பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அது கூட தொடை அப்படிங்கக்கூடியதும் ஊர். சரியா? ஊர் அப்படின்னா வல்லின ரூவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா துன்பம். ஊர் இடையின ரூவாக இருந்துச்சுன்னா ஊர், தொடை. வல்லின ரூவாக இருந்துச்சு அப்படின்னா துன்பம், சிதைவு, இடையூர், புண், தடை, ஊறுகை, தொடு உணர்வு, பொருந்துதல், தொட்டு நோக்கு பறித்தல், உடம்பு, அழிவு, வல்லூறு, தீது, இதெல்லாம் தீது, கொலை, சுர, சேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் வேர்டாக ஊருக்கு எது வல்லினர் நோக்கு ரூ. ஓகே, ஊரு அப்படின்னா துன்பம், தொடு உணர்வு, பொருந்துதல், வல்லூறு, ஓகே, அழிவு, உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருள் இருக்குது. ஓகேவா? ஊறுதல். ஓகே, என்ன ரூ வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு இடையின ரூ வந்துருந்துச்சு அப்படின்னா ஊறுதல் அப்படின்னா ஏறுதல், செல்லுதல். சரியா? ஏறுதல், செல்லுதல். ஓகேவா? ஊர்ந்து போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஏறுதல், செல்லுதல். அதுவே வல்லின குருவாக இருந்துச்சு அப்படின்னா ஊறுதல் அப்படின்னா சாரமேச்சுதல். ஓகே, சாரமேச்சுதல், நனைத்தல், கசிதல், நீர் ஊறுதல். நீர் ஊறுது இருக்குல்லையே, அதை தேய்ச்சுதல். ஊறுதல் அப்படின்னா தேய்ச்சுதல்ங்கிற ஒரு பொருள் இருக்குது. ஊறுகாய் நோக்கு பதமாதல், மை முதலியன ஊறுதல். இதான் சாரம் மேய்ச்சுதல், நனைதல், அதாவது துணி நோக்கு வந்து ஊற வைக்கிறது, அதை சொல்லுவோம் இல்லையா, அது கூடிய ஊறுதல். அது மாதிரி கசிதல், அதை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது. ஊரை அப்படின்னா மழை நெல். ஓகே, ஊரை எது இடையின ரை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய ரை வந்துருந்துச்சுன்னா மழை நெல். அதுவே எனக்கு வல்லின ஊரையாக இருந்துச்சு அப்படின்னா நெய்ப்பரசி, அதாவது சவ்வரிசி இருக்கு இல்லையா, சவ்வரிசி ஊரை. நமக்கு மலை நுகுநெல் எந்த ரை வந்துச்சு, இடையின நுகுந்த ரை வந்துச்சு அப்படின்னா மலை நுகுநெல். அதுவே வல்லின ரை வந்துச்சு அப்படின்னா சவ்வரிசியை குறிக்கக்கூடியதாக இருக்குது. பொருந்துதல். ஊழ்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு வினை. ஊழ்தல் அப்படின்னா பொருந்துதல், நிலை கொள்ளல், முதிர்தல், வேகுதல், கெடுதல், அழிதல். இது ஊழ்தல். எந்த லகரம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஊழ்தல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதிர்தல். ஓகே, எது எந்த லா வருது, எந்த ஈல் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிறப்பு நோக்கு லகரம் வரக்கூடிய ஊழ்தல் இருந்துச்சு அப்படின்னா முதிர்தல். முதிர்தல் அப்படிங்கக்கூடிய பொருளை தரக்கூடியதாக இருக்குது. அதுக்கு நமக்கு எந்த லகரம் வந்து ஊழ்தல் அப்படின்னா பொருந்துதல், நிலை கொள்ளுதல், வேகுதல், முதிர்தல், கெடுதல், அழிதல். இந்த நமக்கு சிறப்பு லகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா ஊழ்தல் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு பொருள் தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னா முதிர்தல் அப்படிங்கிறது தான் பார்த்துக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஊழி அப்படின்னா வாழ்நாள், ஊழி காலம் பார்த்துருப்போம், நிறைய செயலில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. சிறப்பு நுகலி வந்துருந்துச்சு அப்படின்னா ஊழி அப்படின்னா வாழ்நாள், நெடுநாள். ஓகே, உலகம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதுவே நோக்கு வந்து பொது லகரத்தில் வரக்கூடிய லகரம் அது வந்து ஊழி அப்படின்னா ஊத்தை, ஊழி, நாய் நுகு நரி கத்தும் ஒளி. ஓகே, நாய் நரி நுகு கத்தக்கூடிய ஒளியை ஊழி அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஓகே, பொது லகரம் தான் வருது. சரியா? அதுக்குரிய ஊழி அப்படின்னா எனது நாய் நரி கத்தும் ஒளி, தீ நாற்றம், ஊத்தை. ஓகே, இது ஊத்தை அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சரியா? பொருள் குறிக்கக்கூடியதாக இருக்குது. எண் தன்னகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா அப்படின்னா எண்ணிக்கை, எண்ணம், மதிப்பு, வழி. ஓகே, எண் அப்படின்னா வழி அப்படிங்கக்கூடிய பொருளும் இருக்குது. நினைக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். நினைக்கிறது எண் அப்படின்னா நினைக்கிறது, எண்ணிக்கை, அது தெரியும். இதில் தெரியாது அப்படின்னு பார்த்தா எண் அப்படின்னா எளிமை அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளும் இருக்குது. மதிப்பு, வழி அப்படிங்கக்கூடிய பொருளும் இருக்குது. ஓகே, மதிப்பு, வழி, எளிமை.
மதிப்பு, வழி, எளிமை. எது எளிமை? எந்த தன்னகரத்தில் வரக்கூடிய எண்ணுக்கு. அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய எண்ணாக இருந்துச்சுன்னா என்ன ஏது அப்படின்னு கேட்போம் இல்லையா, என்ன யாது. சரியா, அதாச்சும் வினாவுற மாதிரி வருது. என்ன ஓகே, தன்னகரத்தில் வரக்கூடிய என்ன அப்படின்னா ஒரு வினை எச்சமாகவும் நினைக்க அப்படின்னு வரும். அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய என்ன அப்படின்னா அது வினா இது சொல்கிற மாதிரி என்ன அப்படின்னு கேட்போம்னா யாது அப்படி சொல்லிட்டு பொருள் தரதா இருக்குது. எண்கு அப்படின்னா தன்னகரத்தில் வரக்கூடிய எண்கு அப்படின்னா கரடி. எச்சையில் நம்ம பார்த்துருப்போம் நிறைய இதில். எண்கு. அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய எண்கு அப்படின்னா என்று சொல்வேன். ஓகே, எண்கு அப்படின்னா என்னது, என்று சொல்வேன். ரன்னகரத்தில் வரக்கூடிய எண்கு. எண் குணம். தன்னகரத்தில் வரக்கூடிய எண் குணம் அப்படின்னா எளிய குணம், 8 குணம்னு அர்த்தம். அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய எண் குணம் அப்படின்னா என்னுடைய குணம், என்ன குணம் அப்படின்னு பொருள் கூடுது. எண்ணல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எண்ணுதல். நினைக்கிறது சொல்லுவோம் இல்லையா, எண்ணல், கணக்கிடுதல், குறித்தல், கவலைப்படல், கருத்தாய்வு, எண்ணல் அளவை குறிக்கக்கூடியதாக இருக்குது தன்னகரத்தில் வரக்கூடிய எண்ணல். அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய எண்ணலாக இருந்தால் என்று சொல்லல் அப்படின்னு. எண்ணெய் தன்னகரத்தில் வரக்கூடிய வந்துருந்துச்சு அப்படின்னா தன்னகரத்தில் வரக்கூடிய வந்துருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் அப்படிங்கக்கூடிய மருவு. அதுக்கப்புறம் கடலை எண்ணெய் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரன்னகரத்தில் வரக்கூடிய எண்ணெய் அப்படின்னா என் தலைவன் அப்படின்னு அர்த்தம். எண்ணெய் அப்படின்னானது தன்னகரத்தில் வரக்கூடிய எண்ணெய் அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா என் தலைவன் பொருள். ஓகேவா. எண்பது அப்படின்னு இருக்கு. தன்னகரத்தில் வரக்கூடிய எண்பது அப்படின்னா 8, 10 அப்படின்னு அர்த்தம். அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய எண்பது அப்படின்னா ஓர் அசைநிலை சொல்ல குறிக்கக்கூடியதாக இருக்குது. எண்பித்தல் அப்படின்னா அது என்ன பொருள்? தன்னகரத்தில் வரக்கூடிய எண்பித்தல் அப்படின்னா மெய்ப்பித்தல், சான்று காட்டி நிறுவுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அர்த்தம். என்னது எண்பித்தல் பார்த்துக்கோங்க. எண்பித்தல் தன்னகரத்தில் வரையக்கூடிய எண்பித்தல் அப்படின்னா மெய்ப்பித்தல், சான்று காட்டி நிறுவுதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. மெய்ப்பித்தல் எவிடன்ஸ் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு? எண்பித்தல் அப்படின்னா. சரியா, தன்னகரத்தில் வரக்கூடிய எண்பித்தல். அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய எண்பித்தல் அப்படின்னா என்று சொல்வித்தல். என்று சொல்கிறது அப்படின்னா எண்பித்தல் அப்படின்னா என்று சொல்வித்தல். ஓகேவா, அதான் நமக்கு தன்னகரத்தில் வரக்கூடிய எண்பித்தல். ரன்னகரத்தில் வரக்கூடிய எண்பித்தல். தன்னகரத்தில் வரக்கூடிய எண்மர் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 8 பேர் அப்படி சொல்லிட்டு வரும். அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய எண்மர் அப்படின்னா என்று சொல்பவர் அப்படின்னு பொருள். ஓகேவா. எனல் தன்னகரத்தில் வரக்கூடிய எனல் அப்படின்னா நினைத்தல், எண்ணுதல் அப்படின்னு. அதுவே ரன்னகரத்தில் வரக்கூடிய எனல் அப்படின்னா என்று சொல்லப்படும். ஓகே, என்ன என்று சொல்லப்படுதல், என்று சொல்ல இருக்க, என்று சொல்லுக அப்படின்னு சொல்லிட்டு. எரி. ஓகேவா, எரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். எரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தீ. ஓகேவா, எரி அப்படின்னா தீ. எந்த ரீ வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதாவது இடையின நுகரகத்தில் வரக்கூடிய அந்த ரீ வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு தீ. அதுக்கப்புறம் சூரிய மண்டலம், வெம்மை. ஓகே, வெண்மை. அதுக்கப்புறம் வால்வெள்ளி, விளக்கு, அதை ஒளி, அதை குறிக்கக்கூடியதாக இருக்கும். எரி அப்படிங்கிறதுக்கு நிறையம், அதாவது நரகம் இருக்குது இல்லையா, நிரயம். நிறையம் குறிக்கக்கூடியதாக இருக்குது. எது? நம்மளுடைய எரி அப்படிங்கக்கூடிய இடையின நுக்கு ரகரம் வந்துருந்துச்சு அப்படின்னா நிறையம், அதாவது நரகமாக குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதுவே நமக்கு வள்ளின நுக்கு எரி அப்படின்னா எரியிறது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த எரியிறது. அதுக்கு மாதிரி எரி அப்படின்னா கவர் அப்படிங்கக்கூடிய பொருளும் இருக்குது. அதாவது வீசு அப்படிங்கிற பொருள் நமக்கு தெரியும். அது கூட என்ன அப்படின்னு பார்த்தா எரி அப்படின்னா கவர் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளும் இருக்குது. அதுக்கப்புறம் வெட்டு, தாக்கு, வெளிவீடு. ஓகே, வெளிவீடு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இருக்குது. அடி அப்படிங்கக்கூடிய பொருள், கொத்து அப்படிங்கக்கூடிய பொருள் இருக்குது. எதுக்கு? எரிக்கு. ஓகேவா. வள்ளின நுகர்ந்து எரிக்கு என்ன பொருள் இருக்குது? கவர், வெட்டு, தாக்கு, வெளிவிடு, அடி, கொத்து. சரியா, வள்ளின எரியாக இருந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நுகர்ந்து இடையின ரியா வந்துச்சுன்னா நரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள், அதான் நிறையம் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ரிமைனிங் உள்ளதை பிறகு பார்க்கலாம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.